ஃபுட் கல்ச்சர் பத்தியே கேட்பேன். நீங்க என்னென்னலாம் சாப்பிடுறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க என்ன நவீன ஹெல்த்தி ஃபுட்ல என்ன எடுத்துக்கிறீங்க? ஓட்ஸ், சன்ஃப்ளவர் சீட், ஃபிளாக்ஸ் சீட், பம்கின் சீட், சியா சீட், everything all together. என்ன அவரும் பிசுங்கறாரு நீங்களும் பிசுங்கறீங்க? சார் இப்போ காம்புச்சான்னு ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் இருக்கு சார். What is that? காம்புச்சா. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. கிரீன் டீ, கேமமீல் டீ இருக்கு. இது தெரியாம போச்சு. குளூட்டன் அப்படிங்கிறது கோதுமை, ஓட்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். 100ல ஒரு 5லேருந்து 10 பேருக்கு அதுக்கு ஒரு அலர்ஜி இருக்கும். அதனால ஒரு வயிறு அஜீரணமின்மையினால ஒரு நோய் வரும். அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. நம்ம ஊர்ல கிடைக்கிற எந்த தானியத்திலையும் நார்மலாவே குளூட்டன் கிடையாது. அரிசி, பருப்பு, எல்லா சிறுதானியங்கள்ல சும்மா நார்மலாவே அது குளூட்டன் ஃப்ரீ தான். ஏற்கனவே ஃப்ரீயா இருக்கதை ஏன் காசு கொடுத்து வாங்குறீங்க? அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சொன்னாங்க ஹெல்தி ஃபுட்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல சாப்பிடலாம், கசப்பாக இருந்தா என்னன்னு. இப்போ அவங்க கிட்டே தான் கேட்பேன், வேப்பம்பூ ரசம் வச்சா சாப்பிட்ருவாங்களா? இங்க வேப்பம்பூ ரசம் மேட்டர் கிடையாது. விஷயம் என்னன்னா, ஒரு டேக் இருக்குன்னா, ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா அதுக்கு பின்னால போறீங்க. க்ளூட்டன் சார். குளூட்டன்னாவே என்னன்னு தெரியல அவருக்கு. போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு நீ வாழணும் நான் சாகணும். இந்த ஒரு பர்టిక్యులர் விஷயம் தான் எங்களுக்கு தெரியும். இல்ல நிறைய தெரியாது. நான் நிறைய கேட்டேன்னா அப்ப நிறைய மாட்டுவீங்க. இல்ல சார், இப்போ ஓட்ஸ் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓட்ஸ் மரத்துல இருந்து வருதா செடியில இருந்து வருதா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. அந்த அளவுக்கு ஏன் டீப்பா போனதுல? அது இது டீப் இல்ல பாஸ், இது சாதாரணம். எனக்கு என் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது, நான் அங்கேயே வாங்கிக்கிறேன் தானே. போன்ற ஐடியாக்கள் ஆங்காங்கே பளிச்சிட்டாலும் மொத்தத்தில் ஒரு பிசினாரித்தனமே மேலோங்கி தெரிகிறது. அது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கு. நீங்க அது பின்னால போறீங்க. இல்ல சார், அது சாப்பிடறதுக்கு நமக்கு மார்னிங் ரொம்ப அக்சஸபிள், ஈஸியா இருக்கு. நமக்கு 10 நிமிஷம் தான் அவன் செஞ்சு சாப்பிடவே. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இட்லி மாவு அரைச்சு வச்சாலும் அதே 10 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு குக் பண்றதுக்கு. கண்ணு முன்னாடி எடுத்தோடனே அதுதான் எனக்கு மாட்டுது. என்னோட டயட்ல அதுதான் இருக்கு. அதே சூப்பர் மார்க்கெட்லயும் இதுவும் இருக்கும். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். கடைசியில ஒரு ஹெல்த்துக்காக இதை தேர்வு செய்து நான் சாப்பிடுகிறேன்னு சொல்ற ஆளு சூப்பர் மார்க்கெட்ல முன்னால வச்சிருக்கேன் அதனால வாங்கி திங்கிறேங்கிற இடத்துக்கு வந்து நின்னுட்டீங்க. இவ்வளவுதான் நீங்க.